தமிழ் பெயர் பலகை வைப்பது சரியா தப்பா? தமிழ்நாட்டில் தமிழ் பெயர் பலகை வைக்கிறவங்க சரின்னு சொல்றவங்க ஒரு பக்கத்து நிக்கலாம், இல்ல வேணான்னு சொல்றவங்க ஒரு பக்கத்து நிக்கலாம். தமிழ் வேணான்னு சொல்றவங்க என்னுடைய பெத்த தாய் வேணான்னு சொல்றதுக்கு சமம். மொழியின் அடிப்படையில் தான் இந்திய மாநிலங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் 198 நாடுகள் இருக்கலாம், அதுல 181 நாடுகள் மொழியின் அடிப்படையில் தான். அமெரிக்காங்கிற நாடு பல்வேறு நாடுகளை வச்சிருக்க மொழிகள், அதனால அது அமெரிக்கா. அப்ப நீங்க மற்ற நாடுகளை பாருங்க, இங்கிலாந்து இங்கிலீஷ் மொழி, ஜப்பான் மொழி. அப்போ எல்லா நாடுகளும் இப்படி இருக்கும் பட்சத்துல ஒருத்தனுடைய முகமும் முகவரியும் அடையாளமும் என்ன பார்த்தா தமிழ்ல தமிழ் பெயர் பலகையில இருக்கணும்னு நம்ம சொல்றோம். 1956 57 தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். மாநகரங்களில் அரசு அலுவலகங்களில் தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் பேர் இருக்கணும். 1947 48 தமிழ்நாடு கடைகள் விதி சட்டம், கடை வச்சானா அங்க தமிழ்ல தான் பேர் பலகை இருக்கணுங்கிறது சட்டம். 1982 தமிழ்நாடு தொழிலாளர் துணை ஆணையத்துடைய அரசாணை, அதோட ஜிஓ நம்பர். அடுத்து 1989 தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம். அடுத்து 1991 தமிழ்நாடு ஆட்சி மொழி மற்றும் பண்பாட்டுத்துறை சட்டம், அதுக்கு ஜிஓ 341, ஏற்கனவே ஜிஓ 541. இப்படி பல்வேறு அரசாணைகள். இதையெல்லாம் மெர்ஜாகி நம்ம நீதிமன்றத்துல வழக்கு போட்டா 4 மாதத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்களும் பன்னாட்டு நிறுவனங்களும் ஊர்களும் கடைகளும் தமிழில் தான் பேர் பலகை வைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு. 7 ஆண்டுகள் ஆச்சுங்க. உத்தரவு மாதிரி இருக்கு. மதுரை முழுக்க சென்னை முழுக்க எங்கெல்லாம் தமிழ்ல பேர் பலகை இல்லையோ அங்கெல்லாம் போய் சொல்லுவேன். வன்முறையில ஈடுபட மாட்டேன், அழகா சொல்லுவேன். கடகாரருக்கு தெரியாம, ஏன்னா இன்னைக்கு ஒரு தலைமுறை தமிழை எழுத படிக்க தெரியாத பரம்பரையா மாறி, ஏன்னா சிபிஎஸ் பள்ளிக்கூடமும் ஆங்கில வழி பள்ளிக்கூடமும் இந்த ஒரு தலைமுறையா வந்தனால அவனுக்கு தமிழை எழுத படிக்க தெரியல, தமிழை பற்றி வரலாறும் தெரியல. அதனால அவனை குறை சொல்ல முடியாது. ஆனா அவனுக்கு தமிழ் உணர்வு இருக்கு. நாங்கள் சொல்லியே மாத்திர தமிழர்கள் அரசாங்கம் நினைத்தால் ஒரு நொடியில் மாத்தி விடலாம். தமிழ்ல வணிகம் பண்ண வரவன் இங்கிலீஷ்காரன் இருப்பான், தெலுங்கர்கள் இருப்பான், மலையாளி இருப்பான், மார்வாடி இருப்பான். அவனுக்கு தமிழை பத்தி தெரியாது, ஆனா சொன்னா அவன் மாத்திக்கிடுவான். அது போல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னாக்கு BMW மகிழுந்து நிறுவனம், ஆடி மகிழுந்து நிறுவனம், பென்ஸ் மகிழுந்து நிறுவனம், எதுவுமே தமிழ்ல பேர் பலகை இல்லை. தொடர்ந்து நான் போராடி மனு கொடுத்து பாத்தீங்க, ஆடி மதுரைன்னு சொல்லி பேர் பலகை மாறிடுச்சு. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பா இருக்கிற எல்லா இடங்களையும் குறைஞ்சபட்ச பேர் மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, மதுரையில ஆடி மாதிரி இருக்கு, ஆனா சேலத்திலயோ சென்னையிலயோ ஆடி ஆங்கிலத்துல மாறல. உடனே தமிழ்ல பேர் பலகை இல்லாத கடைகள் மீது அந்த கடையினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும். அந்த கடைக்கு முதல்ல மின்சாரம் கொடுக்கறத தடை செய்யணும். நீ பில்டிங் கட்ட வரியா, அந்த பில்டிங் அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடணும். தமிழ்ல பேர் பலகை இருந்தாதான் உனக்கு அங்கீகாரம். அப்படின்னா உடனே வச்சிருவான். இல்லையா மின்சாரம் கொடுக்க முடியாது அப்படின்னா உடனே வச்சிருவான். தயவு கூர்ந்து சொல்றேன், தமிழில் பெயர் பலகை என்பது தாயை முன்னாடி நிறுத்துவது. உன் தாயை முன்னாடி நிறுத்தாமல் நீ பெற்ற எவ்வளோ ஒருத்தியை மறைத்து வைத்து விட்டு எவ்வளோ ஒருத்தி வெளிநாட்டு தாயை கொண்டு முன்னாடி நிறுத்துவது உன் பிறப்பை கேள்விக்குரிய ஆக்குவது. ஆகவே நம்ம தாயை முன்னாடி நிறுத்துவோம். தாய் நிலத்துல தாய்மொழி மொழியை முன்னாடி நிறுத்துவோம். அதற்காக குரல் கொடுப்போம். எல்லா மொழியும் கற்போம். தமிழ் மொழியை முன்னாடி நிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.